தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி. இந்த காணொளி ஏன்னு சொல்லி பார்த்தா, எங்களோட அன்பு உறவுகள் சிலர் வந்து கவலைப்பட்டு இருந்தது, தம்பி உண்மை பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் கதைச்சி போட்டுருக்கப்பா அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் சில விஷயங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன். அந்த காணொலியினுடைய முழுமையான தொகுப்பை நான் தரையில்லை. ஸோ அதனால் பலர் கேட்டிருந்தது, தம்பி மிச்சத்துக்கும் ஒருக்கா பதில் சொல்லிவிடப்பு, ஐயா அந்த மிச்ச கதைக்கும் ஒருக்கா பதில் சொல்லிவிடப்புன்னு சொன்னது. ஸோ அதனால் இந்த காணொலி அவ்வளவுதான். நீங்களே சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு இருக்கிற நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்கள். ஆனால் இது வரைக்கும் சன்னத்துக்கு என்ன செய்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல டேய் நீ தானே அவரை பற்றி முழுத்திலும் இருக்கிறது இல்லாத அக்குவர் ஆணிவராக பிச்சு வைக்கிற, உனக்கு தெரியாமல் அவர் செய்த வெறில் அவர் செய்த உனக்கு தெரியாத ஒன்று நடிக்கிறியோன்னு சொல்லி கேப்பியல். உண்மையில் என்ன தெரியாது, சரிதான் தானே சொல்கிறதுக்கு நான் ஒன்று ரெண்டு செய்தவர். என்ன செய்தவர்? இந்த சதீஷ் மாதிரி அந்த ஆளுக்கு சந்தை கூட வந்த காசை கொடுக்க இல்லையாம், அந்த ஆளே கம்ப்ளைண்ட். இதை கேட்டு அந்த துரோகி அந்த 14 லட்சம் 15 லட்சம் அனுப்பிட்டாங்க பிரதேச தேர்தல் நேரம். பிரதேசத்தை அடுத்த நாள் பிரதேச தேர்தல் முதல் நாள் இரவு யூடியூப் லைவ்ல இருந்து அவங்கள துரோகி அனுப்பி தோன்றுக்கிறார். அவ்வளோ காசை வேண்டி போட்டு மானஸ்தன் அவ்வளோ காசையும் வீசி எறிஞ்சிருக்கலாமே அவங்களுக்கு. திருப்பி உங்களோட காசு வேண்டாங்கடா ஒன்றும் வேண்டாங்கடா அப்படிங்கடான்னு சொல்லி துரோகிகளேன்னு சொல்லி காசை போட்டுக்கலாம். துரோகிகள்கிட்ட காசு மட்டும் வேணும், துரோகிகள் வேண்டாம். இதான் அர்ச்சுனா ராமநாதன். ஆனால் அவர் சொல்லுவார் ரெண்டு செய்து முடிச்சுத்தான். எல்லா பக்கத்தாலையும் தான் குத்தி முறிஞ்சு பார்த்தனீர். ஒரு பக்கத்தால் திலீப் முந்தி உங்களோட நல்ல ஆதரவில் இருக்கீங்க. திலீப் என்னோட எடுத்து கதைச்சவர், திலீப்னு சொல்லி நல்லூரில் இருக்கிறவர் எடுத்து கதைச்சவர். நீங்களே நான் அவருக்கு எதிராக வீடியோ போடுறீங்களன்னு சொல்லி கொஞ்சம் நெஞ்சத்தை தந்திஞ்சால் எங்கட வாயை மூடலாம் என்றும் பார்த்தவர். அதுகளும் நடக்க இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி விரட்டி செய்து பார்க்கலாம்னு பார்த்தவே, அதுக்கும் நடக்கல. நீரே ஈவன் சுப்ரீம் கோர்ட்டில் சந்திப்போம்னு மெசேஜ் போட்டு பார்த்தனீர், அதுக்கும் நான் போகலை. கடைசியாக இந்த யூடியூப்பில் உண்மை பற்றின வீடியோவில் வந்து முழுமையான உங்களுடைய வீடியோவை நான் பதிவேற்றினதால் அது நமக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடிய இருந்தாலும் செய்து போட்டு அதை வந்து பெரிய இதாக படம் காட்ட வேண்டாம். ரெண்டாவது மற்ற இந்த லைட் பண்ணின கதை ஒன்று சொல்லியிருக்கிறீர் நீர். இது லைட் வந்து எப்போ ஒன்று லைட் தான், சும்மா வரும் கருப்பாக கிடக்கேன்னு சொல்லி போட்டு தூக்கி வைப்போம்னு சொல்லி வச்சது. அது வந்து இப்போ நல்ல வடிவாக இருக்கின்றதால தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஆனால் நீர் சொன்னதும் ஒரு விதத்தில் நல்லது தான். இப்படி சொல்லிக்கலாம் ஞாபகம் பெறுது. ஏற்கனவே மைக் இருக்குது, அதுவும் வந்து டிஜேஐ பிராண்ட் இருக்கணும். டிஜேஐ பிராண்டின் சூப்பர் மைக் ஒன்று இருக்குது ஏற்கனவே. அது இருக்கத்தக்கனியா அடுத்தது வந்து ரங்கி இருக்கு ராஜா, பாருங்கள், அது தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஓகே, ஹோலி லேண்டின் மைக் இது வந்து M2. ஸோ அது எப்படி என்று சொன்னால், இந்த மைக் உங்களுக்கு திறந்து காட்டட்டா? சரி, இதை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பேருந்து காட்டுறேன் போட்டு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐயா நாங்கள் ஐஃபோன் பாவிச்சாலும் இந்த மைக்கை பயன்படுத்தலாம், நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பாவிச்சாலும் மைக்கை பயன்படுத்தலாம், டிஜி கேமரா பாவிச்சாலும் இந்த மைக்கை நாங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதுக்குரிய மைக் வந்துருக்குது எனக்கு. எப்படி வசதி? ராமநாதன் அர்ச்சுனா தயவு செய்து நீர் மாற பேரும், அதாவது வந்து மக்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லி வந்த விஷயங்களை செய்ய பேரும். இல்லையோ உண்மை பற்றி கிழிச்சு தொங்க விட்டு கொண்டு தான் இருப்போம். அதாவது வந்து நீர் செய்த எல்லாத்தையும் ஆதாரத்தோடு போட்டு கொண்டு தான் இருப்போம். அது ஃபேஸ்புக்லேயும் பெறும், டிக்டாக்லேயும் பெறும், யூடியூப்லேயும் பெறும். நீர் யூடியூப்பில் வந்து மோனிடைசேஷன் இருக்கிற விஷயத்தால் யூடியூப்பில் ஸ்ட்ரைக்காக கொடுக்கலாமே தவிர, ஸ்ட்ரைக்காக கொடுத்துட்டு இதுக்கு காலில் விழுந்தால் தான் நான் விடுவேன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட காலில் வந்து விடுவேன் நீர் நினச்சி கொண்டு இருந்தால் அதெல்லாம் பகல் கனவு. அப்படி விழுகிறதுக்கு நான் ஜெகதாஸ் இல்லையே, உங்களுடைய ஆதரவாளர்கள் அதைத்தான் சொன்னாங்க. அதனால் தயவு செய்து நீர் நினைக்கலாம் இந்த யூடியூப் நிப்பாட்டினதோட இந்த லைஃபே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. எனக்கு அது இதுதான், அவ்வளோதான். அது யூடியூப் வந்து என்ன, எனக்குரிய ஒரு தளம், எனக்குரிய ஒரு ஊடகம். நான் மக்களோட என் கருத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக இருந்த ஒரு ஊடகம். ஸோ அந்த சேனலை நிப்பாட்டிட்டு நான் புதுசாக ஒரு சேனலில் வருவேன். எந்த கருத்தை கேட்க நினைக்கிறவங்க கேட்பாங்க. அதே நேரம் டிக்டாக்கில் ஃபேஸ்புக்கில் இந்த காணொலிகளை பதிவேற்றுவேன், அங்கேயும் பார்ப்பாங்க. நீர் முடிஞ்சால் எல்லா சமூக வலைத்தளங்களையும் நிப்பாட்டும். பொதுவான ஊடகங்கள் பல இருக்கின்றது. மீண்டும் ஊடகத்துறைக்குள் திலீஷ் சிங்கராஜா வருவதாக இருந்தால், அதற்கான சந்தர்ப்பம் தேவையாக இருந்தால் வருவேன். எத்தனையோ தொலைக்காட்சியில் அழைப்பு இந்த பேர் தான் இருக்குது. சரியா? எப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயத்துக்கு நான் அடிபணிஞ்சு போய்த்தான் என்னுடைய காரியத்தை நான் சாதிச்சு கொள்ள வேணும் என்ற நிலை வரைக்குள்ள போங்கடா நீங்களும் கூட ஊடகம் என்று சொல்லி தூக்கி எறிஞ்சு கொண்டு வந்தேன் தான் நான். சரியா? போல் வால் பிடிச்சி வாழணும், பதவிக்காக சலுகைகளுக்காக ஆற்றின் காலில் பிடிக்கணும், போழ்ந்து வாடணும்னு சொன்னால் அப்படியான வேலை செய்ய எனக்கு தெரியாது. விளக்குது? அதே மாதிரி நீர் ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டு சொருகிகள் நான் ஸ்ட்ரைக் எடுத்து விட்றேன்னு சொன்னால் கனவு கண்டோண்டே இருக்கும். அப்படியே கடைசி வரைக்கும் அது நடக்காது. ஓகே,
சரி, இப்போ இந்த விஷயத்தை இதில் காட்டிட்டு போக தான் வந்தேன் நான். இன்னொன்று சௌக்கியமாக இருக்கிறீங்களோ 2 பேரும்? வழக்கு எதோ உள்ள போதாமட்டும் கேள்வி, உண்மையாக பொய்யோ எனக்கு தெரியாது. என்னென்னு சொன்னால், நீங்கள் பிரதான வீதி ஏனையின் வீதியில் வந்து காணொலி எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிள் ஓடியதற்காக உங்கள் மீது வழக்கு விழ இருப்பதாக செய்திகள் பரவலாக அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. வழக்கு விழுந்தாலும் சரி விழாவிட்டாலும் சரி நான் வென்று விட்டேன். காரணம், அந்த காணொலி உங்களை பாதித்ததனால் அந்த காணொலிக்கு நீங்கள் ரிப்போர்ட் செய்தீர்கள். தட்ஸ் ஆல். இல்லை என்று சொன்னால் விட்டுருக்கலாமே. அதை அப்படியே ஏன் நீங்கள் அதை ஸ்ட்ரைக்கை கொடுத்து நீங்கள் ஏன் ரிப்போர்ட் அடிச்சு நீங்கள் சொன்னால் அதில் அவ்வளோ ஆதாரத்தோடு தெளிவாக காட்டியிருக்கிறேன். கேள்வி கேட்டதும் சரியா சட்டத்துறை நீதித்துறையை நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். ஒரு சட்டத்தரணியும் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதான வீதியில் அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் என்ற காரணத்துக்காக, உங்களுக்கு ஆப்பு வரப்போகுதுன்ற காரணத்துக்காக பயந்தோடி போய் செய்து போட்டு பேருந்து வந்து மீசை இல்லாத ஆம்பளை மீசை இருக்கிற ஆம்பளைன்னு சொல்லி கொண்டு வரக்கூடாது. சரியா? இயல்பாக ஆண்களுக்கு வருவது மீசை தாடி. சரி, வேறு என்ன அன்புறவுகளே, இந்த விஷயத்தை இதில் சொல்லி போட்டு போகத்தான் வந்த நான். அர்ஜுனா ராமநாதன், நீங்கள் உங்களோட அலுவலகத்தில் எனக்கு ஏதோ வேலைதாரன்னு சொல்லலாம் போட்டுருக்கிறீங்களா அந்த யூடியூப்பில்? அந்தளவுக்கு நான் இன்னும் கெட்டு போகல. நம்முடைய அண்ணாவுக்கு கூப்பிட்டு கொடுக்கும் அந்த வேலையை. தகுதியானவர் அவர் தான், சரியானது. எங்கே கிளிநொச்சியில் இருக்கிற அண்ணா இருக்காரு, அவரை கூப்பிட்டு கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற அண்ணனை வேற சொல்லி போட்டு கொடுக்கும் அந்த வேலையை. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆக்கள் இருக்கணும் தானே, ஏன்னா வேறு வேலை கொடுக்கும். அந்த 1 லட்சம் தாரன் சம்பளம் என்று சொல்லி இருக்கா, வெள்ளத்துக்குள்ள 2 போய் ஒரு பிள்ளைக்கு சொன்னீரே, கொடுத்துட்டீரா வேலை? 1 லட்சம் சம்பளத்தோட வேலை கொடுத்துட்டீரா? இன்றைக்கு 1 வருஷம் ஆச்சுது, அடுத்த வெள்ளமும் வந்துட்டுது. இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அம்பராந்தோண்டி தைக்கிறதுக்கு பழகி தாரன் ஒரு பிள்ளைகளுக்கு போய் காட்டி கொடுத்துட்டீரா? அதுக்குள்ளே நீர் எனக்கு வேலை தரப்போகிற உங்களுடைய வேலை. தட்டம்மா சொன்னீர் ஐயா, உங்களுடைய அலுவலகத்தில் தங்கி நிற்க சொல்லி என்ற உணவு மக்கு வடிவா தெரியல. அதுதான் பிரச்சனை. தங்க சொல்லி கேட்டபடியா. சரி, வேற என்ன? உமக்கு வாயில் வாரதெல்லாம் நல்ல வார்த்தைகள் என்றதால் அதுகளை இருக்காத பேர் அதுகள் எல்லாத்தையும் நான் இதில் போட்டு காட்டி கொண்டு இருக்கலாதானே. ஸோ அதனால் போட்டு காட்டையில். மற்றபடி உங்களோட வேலை எனக்கு வேணாம் ராசா. உங்களுடைய வேலையும் வேணாம், உங்களோட செயலையும் வேணாம். நீர் முடிஞ்சா இன்னும் இந்த வீடியோக்களுக்கும் ஸ்ட்ரைக்கே அடித்து கொண்டு போகிற அளவில் பேரும். மற்றபடி குத்தி முறிஞ்சு ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. அவ்வளோதான். எந்த பயணம் எப்போவுமே மக்களுக்கு என்னத்தை நான் சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். எந்த கடமையிலேருந்து நான் தவற மாட்டேன். விளங்குதா? உங்களை போல ஊடகத்தில் வந்து உழைக்கணும்னு சொல்லி பாடுறாள் நான். அர்ஜுனா ராமநாதன் போல யூடியூப்பால் உழைச்சி மேலே வரணும்னு நினைக்கிற மனுஷன் இல்லை நான். ஒவ்வொரு வீடியோவுக்கும் காசுன்றதுக்காக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்டு முடியாது கார் கதையை. அது என்னதுக்கு? ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தால் அந்த ஒரு வீடியோவிலே முடிஞ்சிருக்கும். இது 3 வீடியோ ஆச்சுன்னா 3 வீடியோவுக்கும் வியூவர்ஸ். ஸோ அப்போ அது மூலம் உழைப்பு. நாங்கள் 1 மணித்தாளத்துக்கு மேலே போகுது ஆதாரங்கள்ன்றதால சில நேரங்களில் நாங்கள் நிப்பாட்டி அது 2வது வீடியோவாக போட்டிருப்போம். சரியா? உண்மை பற்றி அடுக்கி கொண்டு போகிறது மீண்டு கொண்டு போகிறதால தான் பற்றி இன்னொரு வீடியோவாக போட்டிருப்போமே தவிர எங்களோட கஷ்டம் துன்பங்களை அத்தை எவ்வளோ பாடுபட்டீர், கஷ்டப்பட்டீர், துன்பப்பட்டீர், வேதனைப்பட்டீர். இன்றைக்கு உண்மை தவிர ஒரு இந்த புயல்களில் மலைகளில் பாதிக்கப்பட இல்லையா? உண்மை மட்டும்தானே அந்த புயல் பாதிச்சுட்டு போயிட்டு. இலங்கையிலே உண்மை மட்டும்தான் பாதிச்சுட்டு போயிருக்குது, ஒரு தடவையும் பாதிக்க இல்லை. அந்த அளவுக்கு ஒரு 3 வீடியோ போட்டு விளங்க வைக்கிற அளவுக்கு எல்லாம் கேவலமான ஆக்கள் இல்லை நாங்கள். புரிஞ்சு கொள்ளும் அர்ஜுனா ராமநாதன். உங்களுடைய வழியில் நீர் செய்கிற செயற்பாடுகளில் ஒன்றையாவது நீர் சொல்கிற தலைவன் தமிழீழம் தமிழர்கள் என்று சொல்கிற ஒரு விடயத்துக்காகவாவது ஒரு நல்லதை செய்ய பேர். நல்லதோ கெட்டதோ எதிர வழியில் உங்களுடைய அப்பாவும் அதுக்குள்ள இருந்தவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் தானே, அதுக்காகவாத இதாக செய்ய பேர். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு நீர் உங்களுடைய அப்பாவை விற்று கொண்டிருக்கிற மாதிரி உங்களுடைய மகன் வந்து நாளைக்கு உண்மை விற்பார். அதான் நடக்கும். ஸோ அதுக்கு முதல் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கொள்ளும். வேறு என்ன, மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது நான் சிங்கராஜா. வணக்கம் உறவுகளே. ஒரு வாய்க்கொழுப்படுத்தா அடுத்தவன் வரக்கெழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா.